உமது முக ஒளியை காட்டியருளும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளுடைய முக ஒளியை நம்மீது அவர் பிரகாசிக்க பண்ண வேண்டும். எவ்விதமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? பழமொழி நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலமே ஆண்டவரை தேடுகிற, பாடுகிற, துதிக்கிற, வாழ்த்துகிற, வணங்குகிற, வழிபடுகிற, ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கண்டடைய செய்கிறார். அப்படி கண்டடைகின்ற பொழுது அவருடைய திருமுக ஒளி நம்மீது வீசப்படுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகின் ஒளியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நாம் இருக்கின்ற பொழுது அவருடைய திருமுக ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2 வாசிக்கிறோம். தெய்வ பயம் உள்ளோர் யாவர் மீதும் நீதியின் சூரியன் உதிப்பார். தெய்வ பயத்தோடு நீங்கள் நான் வாழுகின்ற பொழுது நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவர் நம் மீது உதிப்பார். அதன் வழியாக அவருடைய ஒளி நம் மீது பிரகாசிக்க பண்ணப்படும். ஆகவே அவருடைய திருமுக ஒளி நம் மீது வீச பண்ணப்படுகின்ற பொழுது உலகத்தின் இருள் நம்மை மேற்கொள்வதில்லை. ஆகவே அவருடைய திருமுக ஒளியை பெற்று அவர் ஒளியிலே நடப்போம், இருளை வெல்லுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.